ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு இப்போ கனமழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில் சென்னை மாவட்டத்துக்கு அதிகபட்சமாக கனமழை பெஞ்சிருக்கு. இந்த நிலைமையில் மீண்டும் தமிழகத்தில் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு விடுமுறை அளிக்க பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேருக்கு ஒரு காமனாக கொஸ்டின் வரும். இன்னைக்கு என்னென்ன மாவட்டத்துக்குலாம் கனமழை நீடிக்கும் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசிக்கா நம்ம ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தியும் அப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டடாகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸா ஒரு வீடியோல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய மாவட்டத்துக்கு இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். இதை நீடிட்டு மீண்டும் தமிழகத்தில் இந்த மாதம் ஃபுல்லாகவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மழைகள் பெய்யும் சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. பட் இந்த வாரம் ஃபுல்லாவே மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்ப தகவல் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய விதமா டவுட் கேட்குறீங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு காமனா கொஸ்டினாவே இருக்கும். ஸோ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி சில மாவட்டம்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போற மாவட்டத்துக்கு மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஓகேவா, அதனால இந்த லிஸ்ட்ல மாவட்டம் நான் அதிகபட்சமா நாளைக்கும் இன்றுமே கனமழை பெய்யறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னே சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் மாவட்டம் என்ன மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி தான். ஸோ கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் அதிகபட்சமாக கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டமும் அப்புறம் ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் அதிகபட்சமாக கனமழை நீடிக்கும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அப்புறம் மயிலாடுதுறைக்கும் பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக புதுக்கோட்டை, இந்த மாதிரி மாவட்டத்துக்கு கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் மற்றபடி சென்னை ஆகட்டும், அப்புறம் மதுரை ஆகட்டும், திண்டுக்கல், இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழைகள் பெய்ய வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அங்கே கனமழை தொடர மாதிரி தான் இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி உங்களுக்கு அதிகபட்சமாக மழைகள் பெய்யுது அப்படின்னா விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதுன்னே சொல்லலாம். அண்ட் மற்றபடி நிறைய மாவட்டத்துக்கு மீண்டும் கனமழை தொடரதான் போகுது. இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இப்போ நான் சொன்னேன், அந்த மாவட்டம் ஃபுல்லாகவே கனமழை தொடரும் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தமிழகத்தில் அதிகபட்சமாக மழைகள் நீடிக்கும்னே சொல்லலாம். ஆனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மழைகள் பெய்தலைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மற்றபடி முக்கியமாக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் பெய்யும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவள்ளூர், சென்னை நான் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டேன், செங்கல்பட்டு, இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் பெய்யும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ராணிப்பேட்டை, நம்ம சென்னை சொன்னாலே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்லாம் வர்ற மாவட்டம் தான். ஸோ அங்கேயுமே அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். கவலைப்படாதீங்க, நிறைய மாவட்டம் மீண்டும் இந்த லிஸ்ட்டில் வர்றதுக்கு அதிகபட்சமாக பாசிபிலிட்டி இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணா கூடியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.